வணக்கம். இப்போ எதை பற்றி பேச போகிறோன்னா, தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் 2 நாளைக்கு முன்னாடி நீட்டை பற்றி ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தார். அதே தொடர்ந்து நேற்றைக்கு பார்த்திங்கன்னா அதனுடைய இரு தலைவர்கள், அதாவது புசி ஆனந்தும் ஆதவர்ஜனாவும் எடப்பாடி பழனிசாமியையும் அண்ணாமலை அவர்கள், இவங்க 2 பேரையுமே ஏக வசனத்தில் பேசின ஒரு பைட்டை பார்க்க நேர்ந்தது. ஸோ இது சார்பாக தான் இன்றைக்கு நமக்கு இந்த காணொலியை போட விரும்புகிறோம். அதாவது இந்த தமிழக வெற்றி கழகத்தில் இருந்து அந்த தலைவர்களிடமிருந்தும் சரி, அந்த தொண்டர்களிடமிருந்தும் சரி, அந்த செய்தி தொடர்பாளர்கள் இவங்கள்ட்டேருந்துலாம் வர அந்த வார்த்தைகள்லாம் பார்த்திங்கன்னா, இந்த கட்சி ஏன் தொடர்ந்து தற்குறித்தனமாகவே இருக்குது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கேள்வியாக இருக்குது. ஏன்னா இப்போ விஜயோட இந்த பேச்சு இருக்குது இல்லைங்களா, நீட்டு மட்டும்தான் உலகமா, மருத்துவம் மட்டும்தான் தொழிலா, வேறு எதுவும் இந்த உலகத்தில் இல்லையா அப்படிங்கிற மாதிரி இந்த கேள்வி என்பது தமிழ்நாட்டு சூழலில் மிகவும் ரொம்ப சென்சிட்டிவான ஒரு கேள்வி. இந்த கேள்வி ஒரு பொதுத்தளத்தில் இல்லை எந்த கான்டெக்ஸ்ட்டும் இல்லாமல் ஒரு தொழிலை வாழ்க்கையில் தேர்ந்தெடுக்கணுங்கிற முறையில் வேணால் இந்த கேள்வி கேட்கலாம். ஆனால் தமிழ்நாட்டு அரசியல் சூழலில், மருத்துவ சூழலில் இந்த நீட் என்பது மிக முக்கியம் வாய்ந்த ஒரு எதிரி கருத்தாக இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். அதாவது கிராமப்புறங்களிலிருந்து வருகிற மாணவர்கள் மற்றும் நடுத்தர மாணவர்கள் டியூஷன்லாம் வச்சு அதிக அளவில் டியூஷனுக்காக செலவு பண்ணி கோச்சிங் சென்டர்ஸுக்கு போக முடியாத மாணவர்களுக்கெல்லாம் ஒரு வரப்பிரசாதமாக இருந்தது நீட்டு இல்லாமல் தமிழ்நாட்டில் இருந்த அந்த +2 அடிப்படையில் இருந்த மார்க்கை வச்சு செலக்ட் பண்ணப்பட்ட முறை தான் பல டாக்டர்களை உருவாக்கியிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த சென்ஸில் தான் திராவிட முன்னேற்ற கழகமும் தமிழ்நாட்டு மக்களும் இந்த நீட்டை ஒரு சேர எதிர்க்கிறாங்கங்கிறத பார்க்குறோம். இப்போ இந்த கான்டெக்ஸ்டில் இந்த விஜயோட இந்த கருத்தை நம்ம பொருத்தி பார்க்கணும். இதுதான் நமக்கு தேவையான ஒரு கான்டெக்ஸ்ட் இந்த நேரத்தில். இதை வச்சு பார்க்கும்போது இந்த விஜயனுடைய இந்த கருத்து மிகவும் கண்டிக்கத்தக்க கருத்து. ஸோ ஒரு பக்கம் இப்படி அவர் சொல்லிட்டு போயிடுறாரு, மறுபக்கம் எதுக்கு அனிதா இறப்புக்கு போய் அங்கே எதுக்கு ஆறுதல் சொல்லணும்? நீட்டு மட்டும்தான் உலகம் இல்லைன்னா, இல்லை மருத்துவ படிப்பு மட்டும்தான் படிப்பு இல்லைன்னா, அங்கே அந்த தங்கை அனிதாவினுடைய அந்த மரணத்துக்கு போய் ஆறுதல் சொல்ல வேண்டிய அவசியம் விஜய்க்கு எங்கேருந்து வந்தது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கேள்வி. அது இல்லாமல் அதை தொடர்ந்து விஜயை தொடர்ந்து அவருடைய கட்சியில் உள்ளவங்க எல்லாமே செய்தி தொடர்பாளர்கள்லாம் சொல்கிறது என்னென்னா, திமுக நீட்டை ஒழிக்கணும்னு வந்துச்சான், ஆனால் அது ஒழிக்க முடியலையா, அதனால் அது ஏமாற்று வேலை செய்தான், திமுக தான் இதுக்கெல்லாம் இப்போ நீட்டு இருக்கிறதுக்கு காரணங்கிற மாதிரி கருத்து பதிவும் பண்ணுறாங்க. ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், திமுகவினுடைய ஆட்சி இருக்கும்போதோ அல்லது கலைஞர் இருக்கும்போதோ இல்லை ஜெயலலிதா கூட இருக்கும்போதோ வரையில் இந்த நீட் என்பது தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தப்படவில்லை. ஆனால் எடப்பாடி பழனிசாமி காலத்தில் தான் இதற்கான கையெழுத்து மாப்போ பாண்டியராஜன் போய் போட்டு வந்தார் அப்படிங்கிறத பார்க்குறோம். இது இன்னொரு பெரிய சிக்கல். நீட்டு திமுக நீட்டை ஒழிக்காததற்கு மிக முக்கியமான காரணம், நீட்டுங்கிறது கல்வி பட்டியல் ஒத்திசைவு பட்டியலில் கன்சென்சஸ் லிஸ்ட்டில் இருக்கிறதுனால அது ஒரு மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக திமுகவுக்கு இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஸோ இப்போ இந்த சூழலில் விஜய் இந்த மாதிரியான ஒரு கருத்தை சொல்வது என்பது மதவாத பாஜக RSS சங்கிகளின் குரலாக தான் அது ஒலிக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். இதே குரலை தான் சீமானும் ஒலிக்கிறாப்புல. இதே தொனியில் தான் என்ன டாக்டராக தான் ஆகணுமா, கம்பவுண்டர் ஆகக்கூடாதா, நர்ஸ் ஆகக்கூடாதா, மாடு மேய்க்கக்கூடாதாங்கிற மாதிரி எதிர்கேள்வி கேட்டு சீமான் பேசுகிறத பார்க்குறோம். அதே மாதிரி சங்கிகள் எல்லாருமே சொல்கிறத பார்க்குறோம். நீட்டு ஏழைகளுக்கு ஒரு வரப்பிரசாதங்கிறது அந்த மாதிரி. ஆக இந்த மாதிரி RSSனுடைய குரலாக, பாஜகவினுடைய குரலாக, சங்கிகளுடைய குரலாக, சீமானுடைய குரலாக ஒலிப்பது தான் இந்த விஜயனுடைய குரல் அப்படிங்கிறத நமக்கு இந்த நேரத்தில் பதிவு பண்ண வேண்டிய ஒரு விடயம். ரெண்டாவது விஷயத்துக்கு வருவோம். அதாவது புசி ஆனந்தம் ஆதவர்ஜனா இவங்க 2 பேருமே ஒரு பைட்டு பார்க்க நின்றது. எடப்பாடி பழனிசாமியும் அண்ணாமலையும் ஒருமையில் பேசிக்கிட்டு வராங்க, ஏக வசனத்தில் பேசி, அதாவது அதிமுகவுக்கு ஆள் யாரும் வரல, அதனால் அதிமுகவை நம்பி யாரும் போக தயாராக இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்தை டீசெண்டாக சொல்லியிருக்கலாம். அதிமுகன்னு சொல்லியிருக்கலாம், இல்லை எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் அண்ணாமலை அவர்களையும் ஓரளவு ஒரு மரியாதையோடு விழித்து பேசியிருக்கலாங்கிறது பொதுவான ஒரு அரசியல் மெச்சூரிட்டி உள்ளவங்களுடைய ஒரு கருத்து. ஆனால் இவங்க 2 பேருமே அவங்கள ஏக வசனத்தில் பேசிட்டு வராங்க, அவன் இவன்னு பேசுகிறாங்க.
திமுக கட்சிக்காரர்கள் கூட எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்து அவன் இவனு பேசுகிறது கிடையாது. ஒரு எதிர்க்கட்சி தலைவர் அவருக்கு கீழே 60க்கு மேலே எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்கிறத பார்க்குறோம். முன்னாள் முதல்வர் அவரை வந்து இவ்வளவு கேவலமாக இந்த 2 தலைவர்களும் ஒரு தேர்தலில் நின்று ஜெயிக்க வக்கில்லாத இவர்கள் ஒரு கட்சி ஆரம்பித்து இன்னும் வந்து தேர்தலில் நின்று ஜெயிக்கவே இல்லை. அதனுடைய ஒரு இடைமட்ட தலைவர்களாக இருக்கிறவங்க ஒரு நல்ல ஒரு சிறந்த தமிழ்நாட்டினுடைய கட்சியினுடைய தலைவர்களை, அதனுடைய தலைவரை, முன்னாள் முதல்வரை இந்த மாதிரி ஒரு கேவலமாக பேசுவது என்பது இந்த தமிழக வெற்றி கழகத்திற்கு பண்பாடோ கலாச்சாரமோ ஒரு ஒழுக்கமோ எந்த இதுவும் இல்லைங்கிற மாதிரி தான் நமக்கு தெரிய வருது. ஏன்னா இவங்களுக்கு கொஞ்சம் பொலிட்டிக்கல் மெச்சூரிட்டியும் கொஞ்சம் பொலிட்டிக்கல் டிசிப்ளினும் இருந்தால் இவங்க இந்த மாதிரிலாம் பேசுவாங்களா? தலைவரும் வந்து தற்குறித்தனமாக பேசுவதும், தொண்டர்கள் அதைவிட தற்குறித்தனமாக நடந்து கொள்வதும், இடைமட்ட தலைவர்களும் தற்குறித்தனமாக நடந்து கொள்வதும் தான் வந்து தமிழக வெற்றி கழகமா அல்லது தமிழக தற்குறிகள் கழகமா அப்படிங்கிற கேள்வி தான் நமக்கு முன்னால் நிற்கிது. ஏன்னா இதை நம்ம ஒரு நிகழ்ச்சியோடு பொருத்தி பார்த்து சொல்லலை. தொடர்ந்து வந்து இவர்கள் வந்து ஆன்லைனில் களமாடுகிற அந்த ஒரு முறையும், இந்த தலைவர்கள் வெளியில் பேசுவதும், தலைவர் வந்து அந்த இருக்கிற மீட்டிங்களில் பேசுவதும் எல்லாமே சேர்ந்து எந்த விதமான ஒரு அரசியல் கட்சிக்குரிய தகுதியோ ஒழுக்கமோ மெச்சூரிட்டியோ எதுவுமே இல்லாத மாதிரி தான் நமக்கு தோணுது. இவர்கள் இந்த விஷயத்தில் திருத்தி கொள்ள வேண்டும். ஒரு பொது வெளியில் ஒரு பைட்டை நம்ம வெளியிடுறோம்னா அந்த பைட்டு வந்து எவ்வளவு பாரதூர தாக்கங்களை ஏற்படுத்தும். அதனால் நம்ம கருத்தை சொல்லும்போது, வார்த்தைகளை உபயோகிக்கும்போது ஒரு டீசெண்டான ஒரு மெச்சூரிட்டியான ஒரு அப்ரோச் வேணுங்கிறது இந்த தமிழக வெற்றி கழக தொண்டர்களுக்கும் வேணும், தலைவர்களுக்கும் வேணும். தலைவராக இருக்கக்கூடிய விஜய்க்கும் இதை பற்றியெல்லாம் தெரியணும். விஜய் மட்டும் என்ன, அவர் மட்டும் என்ன ஒரு ஒழுக்கத்தோட ஒரு மெச்சூரிட்டியோட பேசுகிறாரு. அவருமே வந்து பாயாசம்ங்கிறது, பாயாசமாங்கிறது, நீட்டு மட்டும்தான் உலகமாங்கிறது, இதெல்லாமே வச்சு பார்க்கும்போது இந்த கட்சிக்கென்று எந்த ஒரு ஒழுக்கமோ மெச்சூரிட்டியோ அல்லது பொது வெளியில் என்னதை பேச வேண்டும் என்கிற ஒரு கட்டுப்பாடோ இல்லாத ஒரு தற்குறித்தனமான ஒரு கட்சியாக இது மாறிக்கொண்டு இருக்குது. அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து இந்த நேரத்தில் நாம் குறிக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்குது. அந்த கட்சி தலைவர்களும் சரி, தொண்டர்களும் சரி, தலைமையும் சரி சேர்ந்து முடிவெடுக்க வேண்டும். பொது வழியில் என்ன பேச வேண்டும், எதை பேசினால் பொது வழியில் மக்களுக்கு வந்து கட்சியினுடைய கருத்தை தெளிவாக சொல்ல முடியும். அதே சமயம் ஒரு டீசெண்டான கட்சி தான் இது இந்த தமிழக வெற்றி கழகம்ங்கிறத மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற பணிங்கிறது வந்து அந்த கட்சியில் எல்லாருக்கும் இருக்க வேண்டும் என்பதைத்தான் நாம் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். அதாவது நீட்டு விஷயமாக இருந்தாலும் சரி, கூட்டணி விஷயமாக இருந்தாலும் சரி, ஒரு பொறுப்போடு பேச வேண்டும், ஒரு கொள்கையோடு பேச வேண்டும், ஒழுக்கத்தோடு பேச வேண்டும் என்பது தான் இந்த நேரத்தில் நாம் விஜய்க்கும், ஆதவர்ஜுனாவுக்கும், புசி ஆனந்துக்கும் மற்றும் அவர்களது கட்சி செய்தி தொடர்பாளர்களுக்கும் தொண்டர்களுக்கும் சொல்லிக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அடுத்தடுத்து அவர்களது செயல்பாடுகளை பார்த்து கருத்து சொல்வோம். நன்றி, வணக்கம்.